Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalam ala rasulillahi amma ba'd. Faqad qala rasulullahi sallallahu alaihi wasallam tuftahu abwabul jannati yawmal isnaini wa yawmal khamis. Sadaqa rasulullahi sallallahu alaihi wasallam. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அல் அதபுல் முஃப்ரத் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் சொர்க்கத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து வைக்கின்றான். அடியார்கள் செய்யக்கூடிய நல்லறங்களை சொர்க்கத்திலே வாரத்திற்கு 2 முறைகள் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஒன்று திங்கட்கிழமை, 2வது வியாழக்கிழமை. அந்த நேரத்தில் எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கின்றான், 2 நபர்களை தவிர. ஒருவர் யார் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார், இணையான வார்த்தைகளை சொல்லுகிறார், இணையான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இவருக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டான். மற்றொரு நபர் யார் என்று சொன்னால், 2 நண்பர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் இருக்கின்ற நபர்கள், இவர்களுக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்விற்கு இணை வைத்தல் என்ற பாவமாகிறது, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணையாக இணை வைக்கப்படுவதை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத மற்ற பாவங்கள் எதுவாக இருந்தாலும் கூட தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஒருத்தர் வாழும் காலமெல்லாம் வட்டியிலேயே மூழ்கி கிடைக்கின்றார், மதுபானத்திலேயே மூழ்கி கிடைக்கிறார், பாவங்களிலே மூழ்கி கிடைக்கிறார். ஆனால் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இறந்துவிட்டால் அல்லாஹ் இவரை தண்டிக்கவும் செய்யலாம், மன்னிக்கவும் செய்யலாம். தண்டித்தால் அது நியாயம், மன்னித்தால் அது இரக்க குணம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஆனால் அதே நேரத்திலே அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் ஒருவர் இறந்துவிட்டால், இறப்பதற்கு முன்னால் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவார். ஆனால் இணை வைத்த நிலையிலேயே ஒருவர் பாவ மன்னிப்பு தேடாமல் இறந்து விடுவாரே ஆனால் அவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக்க. நபியே, நீங்கள் இணை வைத்தாலும் கூட நீங்கள் செய்த நல்லறங்கள் அனைத்தும் பாழாகிவிடும். ஒரு ஆள் 5 நேரம் தொழுகிறார், தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவர் செய்த நல்லறங்கள் எல்லாமே பாழாகிவிடும். மறுமை நாள் ஆகிரத்தில் நஷ்டவாளியாக அவர் எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். மற்றொரு ஆயத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாரோ ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அவருக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான். சொர்க்கம் ஹராம்னா என்ன அர்த்தம்? உள்ள எட்டி கூட பார்க்க முடியாது, சொர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது. சொர்க்கத்தின் வாடகை இருக்கின்றதே, 100 ஆண்டுகள் ஒருவன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை அவன் கடந்து செல்வானோ அவ்வளவு தூரம் அந்த வாடகை நறுமணங்கள் கமழும். அந்த வாடகை கூட அவன் நுகர முடியாது என்றால் அந்த ஷிர்க் வைத்தல் என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்போ ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா வ மஅவாஹுன் நார், அவன் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே இணை வைத்தல்
அப்படிங்கிற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ரெண்டாவது, ஒரு அண்ணன் தம்பிக்கு மத்தியில், ஒரு மாமன் மருமனுக்கு மத்தியில், ஒரு மச்சான் மாப்பிள்ளைக்கு மத்தியில், ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் இருக்கும் காலமெல்லாம் இவர்களுக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டான். இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம், எவ்வளவோ சண்டை சச்சரவுகள், தேவையில்லாமல் சண்டைகள், பிரச்சனைகள். பேச மாட்டாங்க, அண்ணன் தம்பி பேச மாட்டாங்க, மாமன் மருமக பேச மாட்டாங்க. இவர்கள் பேசாமல் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்க மாட்டான் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இந்த இருவரும் எப்போ சமாதானம் அடைகிறார்களோ அப்போதுதான் அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னிப்பான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா பாவங்களை விட்டும், குறிப்பாக இணை வைத்தல் என்ற பாவத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லோருடனும் சகஜமாக, நட்பு ரீதியாக, உறவு ரீதியாக பழகக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.